எனக்கு மேடை பேச்சுக்கள் பழக்கம். ஆனால் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் மீட். என்ன பேசுறதுன்னு தெரியல. கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட லட்சியம். அது குரூப் 1 இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். என்றைக்குமே எங்கள் அம்மா சொல்கிற ஒரே வார்த்தை, என்ன மாதிரி நீ ஆகக்கூடாதுங்கிறது மட்டும்தான். எங்கள் அம்மா ஒரு BA ஹிஸ்ட்ரி கிராஜுவேட். ஆனால் அவங்க கேரியரோட ஸ்டார்டிங் பீரியடில் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படும் போது அவங்களோட வயசு ரொம்பவே கடந்திருந்தது. ஸோ எங்கள் அம்மா என்றைக்குமே என்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், என்ன மாதிரி நீ ஆகக்கூடாது, நல்ல வேலைக்கு போகணும், அந்த வேலை தான் உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிறது மட்டும்தான். எங்கள் அப்பா ஒரு டீச்சர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர், M10 மாதிரி கூட சொல்லலாம். எனக்கு நிறைய குறிகள் உண்டு. ஒரு இதில் நான் ஸ்டெடியாக போக மாட்டேன். எனக்கு ஒரு இதில் நான் டக்குன்னு பேக் ஆஃப் ஆகிடுவேன். இதில் 2 தடவை போயிட்டேன், நான் கிளியர் பண்ணல அப்படின்னா பேக் ஆஃப் ஆகிடுவேன். ஆனால் எங்கள் அப்பா விடமாட்டார், என்னை அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க விடவே மாட்டார். ஸோ புஷ் பண்ணது எல்லாமே எங்கள் அப்பா தான். 2020 குரூப் ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் கிளியர் பண்ணேன். அதுக்கு மெயின் ரீசன் சுரேஷ் அகாடமி தான். ஏன்னா நான் 2020 குரூப் 1 ப்ரிலிம்ஸ் படிக்கலாம்னு நினைக்கும் போது நான் கொரோனா ஸ்டார்ட் ஆகிருந்தது, லாக்டவுன் பீரியட். யூடியூப் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணி தான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். ஸோ அது கொடுத்த மோட்டிவேஷனில் மெயின்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். ஜஸ்ட் ஒரு 5 மார்க்ஸில் குரூப் 1 போச்சு. அதோட TNPSCக்கு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா பின்னாடியிலேருந்து மறுபடியும் முன்னாடி தள்ளினார். ஆக்சுவலாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எனக்கு எப்போ நடந்தது அப்படின்னா, என்னோட மேரேஜ் முடிஞ்சு கரெக்டாக 10 days கழிச்சு நடந்தது. ஸோ கண்டிப்பாக முடியாது, எப்படியும் எழுத முடியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஹஸ்பண்ட் வீட்லேயும் சப்போர்ட் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன். மெயின்ஸ் ரிசல்ட்டும் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தது. அதாவது குரூப் 1 மெயின்ஸ் போயிடுச்சு, ஆனால் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியராக இருந்தது. ஸோ சரி நான் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் மறுபடியும் சொன்னார், இல்லை ப்ரைவேட்டில் ஜாப் போகாத, இதுக்கு போ அப்படின்னு சொன்னார். ஸோ கடைசியாக ஒரு அட்டெம்ப்ட் குரூப் 2 மெயின்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். அதே மாதிரி கிளியரும் ஆயிடுச்சு. ப்ராசஸ் ரொம்பவே லாங்கான ப்ராசஸ். எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ப்ராசஸ் ரொம்பவே பெரிய ப்ராசஸ். கல்யாணத்தை ஒட்டி எழுதினேன். ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. ரிசல்ட்டும் 2 years கழிச்சு தான் வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, ஆனால் ஓடுறதை மட்டும் நிறுத்தாதீங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்சை கண்டிப்பாக போடுங்க, எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிறீங்களோ படிக்கலையோ, அந்த 30 கொஷின் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்காங்க அப்படின்னா 30 டெஸ்ட்டையும் போட்டு பாருங்க. சில பேர் நான் மெயின்ஸ் வரும்போது இந்த ஃபைனல் டெஸ்ட் எல்லாம் எழுத மாட்டாங்க. 30வது டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஃபுல் டெஸ்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க. இல்லை நான் படிக்கலை, இந்த 3 மணி நேரம் நான் எழுதுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஒரு சப்ஜெக்டை முடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை நம்புங்க, இந்த 3 மணி நேரம் நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டு 3 சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். டெஸ்ட்டு போட்டால் மட்டுமே கிளியர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் போட ட்ரை பண்ணுங்கள். அதை எவாலுவேட் பண்ணி கரெக்ட் பண்ணி திருத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெஸ்ட் ஹாலில் ஏற்படுற ப்ரெஷரை உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதே மாதிரி சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ். நான் குரூப் 1 டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும்தான் காசு கேட்டினேன். எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, நான் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்க்கு காசு கேட்டல. ஸோ சர்வீஸ் மைண்டோட இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட் நான் பார்த்ததுல இது மட்டும்தான். நான் சென்னையிலையும் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன், UPSC படித்தேன். கிளியர் பண்ணலன்னு பேக் ஆஃப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ப்ரொஃபஷனல் சைடில் போக ஆரம்பிச்சிட்டேன், சிவில் இன்ஜினியரிங். லாக்டவுன்னால எங்கள் அப்பா மறுபடியும் என்னை TNPSC படிக்க சொல்லி இது பண்ணோன்னே சரின்னு சொல்லிட்டு TNPSC படிக்க ஆரம்பிச்சது தான். ஸோ என்ன கேட்டால் ஒரு சர்வீஸ் மைண்டோடு இருக்கிற நல்ல இன்ஸ்டியூட் சவுத் இந்தியாவில் நான் பார்த்ததுலேயே சென்னையில் சவுத் இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் இன்ஸ்டியூட் இதுதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சுரேஷ் அகாடமி. எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்